சுவையான கதம்ப குழம்பு. ஒரு வாணலி சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு நறுக்கி சேர்த்து 2 பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாதி வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிடுங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சு அதையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு ஒரு 2 முருங்கைக்காய் நறுக்கி வச்சு அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ தக்காளி ஒரு 4-5 தக்காளி பழமான தக்காளி அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு தக்காளி குழையிற வரைக்கும் வேக விட்டுடுங்க. தக்காளி பச்சை வாசனை போயிடணும். இப்போ திறந்து விட்டு ஒரு 3 கப்பு தண்ணீர் சேர்த்துருங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு காய் வேகிற வரையும் விட்டுருங்க. காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை சுண்டலும் மொச்சையும் அவிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி மட்டும் போதும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடுங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான குழம்பு சுடு சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்குங்க. சுவையான குழம்பு ரெடி.